அல்லேலூயா. தேவனை எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? ஹவு டு வர்ஷிப் காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய தலைமுறையில் உள்ள அநேகருக்கு நம்முடைய தேவனை எப்படி தொழுது கொள்ள வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று அறியாதிருக்கிறார்கள். இவர்கள் உலகத்தார்களைப் போல உல்லாசமாய் கேளிக்கையாய் சினிமா பாடல் மெட்டுகளோடு ஆடல் பாடல் கொண்டாட்டங்களோடு நம்முடைய ஆண்டவராகிய தேவனை ஆராதிக்க முற்படுகிறார்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்ற வசனத்தையும், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்கின்ற வசனத்தையும் இவர்கள் மனதார அறியாமல் இருக்கிறபடியால் தாங்கள் மனம் போன போக்கிலே தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே என்று பவுல் தீமோத்தேயுவை அழைத்தது போல நாம் எப்படி தேவனை தொழுது கொள்ள வேண்டும், நாம் எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று பார்ப்போம். முதலாவது, சங்கீதம் 95:6 நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம் வாருங்கள் என்று வாசிக்கிறபடி நாம் நம்மை தாழ்த்தி முழங்கார் படியிட்டு தொழுது கொள்ள வேண்டும். அடுத்ததாக, ரோமர் 12:1 நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு கேட்டுக்கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று வாசிக்கிறபடி நாம் நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான பரிசுத்த ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து உண்மையாக ஆராதிக்க வேண்டும். சங்கீதம் 51:15-17 தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கினீர் என்று நாம் வாசிக்கிறபடி தேவ சமூகத்தில் எப்படி அந்த ஸ்திரியானவள் விலையேற பெற்ற நலத தைலத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் ஊற்றி தன் தலைமுடியினாலும் கண்ணீரினாலும் துடைத்து கழுவினாலோ அதை போன்று நம்முடைய இருதயம் உடைக்கப்படுகிறதா இருக்க வேண்டும். கடைசியாக, யோவான் 4:24 தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறபடி ஆவியான தேவனை பரிசுத்த ஆவியினாலே நாம் நிறைந்து நம்முடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் இணையும்படியாய் நாம் தொழுது கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட்டு தேவனை தொழுது கொள்ள வேண்டும். ஏனெனில் பிசாசானவன் பொய்யனாய் இருக்கிறபடியினால் நாம் பிசாசுனுடைய சுபாவமாகிய பொய்யனாய் காணப்படாதபடிக்கு எந்த காரியத்திலும் உண்மை உள்ளவர்களாய் இருந்து அப்படியாய் தேவனை உண்மையாய் ஆராதிக்கிறவர்களாய் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக, சங்கீத புஸ்தகம் 2:11-12 நாம் வாசிக்கிறபடி பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான் என்று பார்க்கிறபடி, பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் சீக்கிரத்தில் இருக்கிறபடியினாலே நாம் அவருடைய சமூகத்திலே காணப்படும்படிக்கு, அவருடைய வருகையில் நாம் கைவிடாமல் இருக்கும்படிக்கு நாம் நம்முடைய ஆண்டவரை இன்னும் அதிகமாய் உண்மையுள்ள மனதோடும் பரிசுத்த ஆவியோடும் நாம் காணப்பட்டு பரிசுத்த ஆவியில் நிறைந்து நாம் அவரை தொழுது கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். உலகத்தார்களைப் போல, உலகத்தில் உள்ள சபைகளைப் போல நாம் ஏனோ தானோ என்று அவபக்தியாய் காணப்பட்டு அவருடைய சமூகத்திலிருந்து நாம் துரத்தப்படாதபடிக்கு
அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா.